சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பிராகோ செஸ் ஃபெஸ்டிவல்லேருந்து சுற்று 5லேருந்து ஒரு முக்கியமான ஆட்டத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா பிரக்னானந்தாவுக்கும் விதித் குஜராத்துக்கும் நடந்த ஒரு ஆட்டம். ஸோ எந்த ஒரு டிலேவும் நம்ம இப்போ கேமை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆட்டம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டியானது ரொம்ப கடுமையாக போயிட்டுருக்கு. அதனால் யார் வந்து மேலே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நேற்றுக்கு வீடியோவில் கூட பேசியிருந்தோம். அப்படி பேசும்போதும் அதனால் என்ன காரணம் அப்படின்னா, அது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஆட்டமும் அவ்வளோ முக்கியமான ஆட்டம் 2 பேருக்குமே. ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிரக் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக E4 தான் விளையாடி பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஆட்டத்துலேயும் D4 ஆடிருப்பார். பட் இங்கே C4 ஆடுறாரு. ஸோ ஒவ்வொரு பானம் அப்படியே வந்துட்டார்னு நினைக்கிறேன். E4 D4 அண்ட் தென் இப்போ C4 ஆடுறாரு 5th ரவுண்டில். ஸோ அதுக்கு E5 ஒரு ரிவர்ஸ் சிசிலியன் மாதிரி ட்ரீட் பண்ணுறது தான். நைட் C3, நைட் F6, நைட் F3, நைட் டு C6. 4 நைட்டுமே வெளியே கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கே இப்போ நேரத்துக்கு பேர் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறையா தடவை நானே சொல்லியிருக்கேன். ஸோ இங்கிலீஷ் ஓப்பனிங்கில் 4 நைட்ஸ் வேரியேஷன் சொல்லலாம். இதை பான் டு G3 இங்கிலீஷ் ஓப்பனிங்கில் பண்ணக்கூடிய அதே ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா. ஸோ D5, C into D5, knight into D5, bishop to G2, bishop C5, then D3. ஸோ D3க்கு அப்புறம் கேசல் பண்ணிடுறாரு விதித்து. பிரக் வந்து D2, பிஷப் டு D2 விளையாடுறாரு. இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப காமனான இருக்கக்கூடிய மூவ் வந்து பார்த்திங்கன்னா கேசல் பண்ணுறது தான். கிட்டத்தட்ட 19 கேம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸோட டேட்டாபேஸில் இருக்குது. இதில் அதிகப்படியாக வந்து பார்த்திங்கன்னா விளாடிஸ்ல அர்த்திமியா வந்து பார்த்திங்கன்னா 2 கேம் ஆடிருக்காரு. ரொம்ப ஐ திங்க் ரொம்ப அதிகப்படியாக விளையாடக்கூடிய பிளேயராக இருக்கும். ஏன்னா 2 கேம் இதே பொசிஷன் ரீச் பண்ணியிருக்கிறாரு. பட் மற்ற கேம்ஸ் எல்லாமே பார்த்திங்கனாக்கா இதே மூவ் தான் ஆடிருக்காங்க. ஓகேங்களா. ஆரியன் தாரி ஆடிருக்காரு. ஸோ யோர்டன் வான் ஃபாரஸ்ட் ஆடிருக்காரு இதே பொசிஷனை. பட் அது விஷயம் கிடையாது. என்னென்னா இங்கே வந்து நியூ மூவ் வந்து விளையாடுறாரு இங்கே பிறகு பிஷப் டு D2. ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ நைட் F6 வந்து விளையாடுறாரு. இந்த பொசிஷனில் வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம டெவலப்பிங் மூவான பிஷப் E6 நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னா நைட் டு G5 ட்ரை பண்ணலாம். அல்லது நீங்கள் ஒயிட் கேசல் கூட பண்ணலாம். ஸோ எதுவுமே பிரச்சனை கிடையாது. அல்லது இந்த பொசிஷனில் இங்கே வந்து ரொம்ப காமனான மூவ் இங்கிலீஷ் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த F6 ஐடியா ரொம்ப ரொம்ப காமனான மூவ். நிறைய கேம்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம சேனலில் போட்டிருக்கக்கூடிய கேம்ஸில் இந்த வேரியேஷனில் நைட் into D5, குயின் into D5 அண்ட் தென் ஒயிட் கேசல்ஸ். ஸோ இதுவுமே வந்து விளையாடலாம். பிஷப் டு C3 விளையாடுற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ கேம் வந்து கண்டினியூ ஆகும். பட் கேமில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, நைட் F6 வந்து பின்னாடி ரீட்ரீட் பண்ணி கொண்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பான் டு A3, பான் டு A3க்கு அப்புறம் பான் டு H6, பான் டு B4. ப்ரொஃப்ளாக்டிக்காகவே A3 வரும்போது பிஷப் எல்லாரும் நகர்த்தி கொண்டு போயிடுவாங்க. பட் அவர் வந்ததுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் B4 விளையாடுனதுக்கப்புறம் திரும்ப பிஷப் D6 கொண்டு போகிறாரு. இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் பிஷப் டு B6 கொண்டு போனாலும் உங்களுக்கு விளையாட முடியும். பட் அதுக்கப்புறம் B4 வந்துட்டு நைட்டை கிக் பண்ணும். தேவையில்லாத உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. லைக் இந்த பான் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து ப்ரொஃப்ளாக்டிக்காகவே எதுக்கு அந்த வம்பு அப்படின்னு சொல்லி அவர் பிஷப் டு D6 விளையாடுறாரு. ஸோ கேசல் பண்ணிடுறாரு ஃபைனலி. பிறகு A6, பிஷப் டு C1. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். என்னடா அது பிஷப் D2 டெவலப் பண்ணார், இப்போ பார்த்தா திரும்ப எங்கேயும் மூவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. அதுவும் ரிவர்ஸில் வரப்போகுது. பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவர் டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர் பிஷப் B2 போடுறாரு. ஏன்னா பிஷப்போட ஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த டயகனலில் வந்து அவர் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இம்ப்ரூவ் பண்ணுறாரு பொசிஷனை. குயின் டு D7, நைட் டு A4. நைட் டு A4 ஒரு சூப்பரான மூவ். காரணம் என்ன அப்படின்னா, ஃப்யூச்சரில் நம்ம ரூக் C1 வச்சு நைட்டை C5ல வைக்க முடியும். அப்போ வந்து பிஷப்பை கொடுத்து தான் ஆகணும். ஸோ கொடுத்தாக்கா நம்மக்கிட்ட பிஷப் பேர் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பொசிஷன். அதுக்கப்புறம் ஸோ அவர் என்ன ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா, ஓகே பிஷப் பேர் தானே அப்படின்னு சொல்லி பிஷப் உடனே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் நீங்கள் ஏதாவது டிஸ்கவரியை பற்றி திங்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி குயின் வந்து டிஃபென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுல பிரச்சனை கிடையாது நமக்கு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல ஸ்ட்ராங்கான பிஷப்பை வந்து ரிமூவ் பண்ணுவோன்னு சொல்லி பிஷப் S3 ஆடுறாரு. ரூக் C1, ரூக் A8, ஸோ குயின் டு C2. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா 16வது மூவில் ரூக்ஸை கனெக்ட் பண்ணிடுறாரு. இந்த பொசிஷனில் பிரக் வந்து நைட் A4 விளையாடினப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நைட் C5 தான் வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏன் வந்து இங்கே வைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது இப்போ வச்சிங்கன்னா இது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். பிளாக்குக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும் இதில். காரணம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மூவ் பிஷப் இன்ட்டு C5. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரூக்கால் வெட்டுவீங்க. வெட்டி முடிச்சதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு G2, கிங் இன்ட்டு G2, அதுக்கப்புறம் E4 விளையாட முடியும். பாயிண்ட் இஸ் நம்மளால் இப்போ வெட்ட முடியாது. ஏன்னா உங்களுடைய குயின் வந்து பார்த்திங்கன்னா அன்டிஃபெண்டாக, அதாவது ஒரே ஒரு டிஃபெண்ட் தான் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் நம்ம வந்து ஒரு ரூக் வந்து லாஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த காரணத்தினால தான் இந்த இடத்துல டாக்டிக்கலாக இந்த ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருக்குது. அதனால் வைக்க முடியாது. ஸோ அதனால தான் குயின் C2 வந்து விளையாடுறாரு. ரூக் F8, ரூக் FD1, பிஷப் டெக்ஸ் G2, அதுக்கப்புறம் கிங் டெக்ஸ் G2, குயின் E6, குயின் E6க்கு அப்புறம் பான் டு E4 போடுறாரு. இது ரொம்பவே ரொம்ப ஒரு இந்த கமிட்டடான ஒரு மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க செஸ்ஸில். ஏன் இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது,
அது சொல்லும்போதே ஒரு தயக்கமா நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்டின்னா, இங்க பின்னாடி வந்து ஒரு பான விட்டுட்டு வராரு. பேக்வேர்ட் பான். ஸோ இதுக்கு என்ன பிளான் வச்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா அவ்ளோ சீக்கிரத்தில அந்த வீக் பான அட்டாக்கும் பண்ண முடியாது. அதுதான் இந்த இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் கூட. ரூக் டு D7 போறாரு, லிஃப்ட் பண்றாரு. குயின் டு C4 போயிட்டு குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. வேணாம், வேணாம் நம்ம குயின வச்சுட்டே விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குயின வந்து ஒரு E7 வைக்கிறாரு. குயின் E7 வச்சு குயின் B3 போறாரு. குயின் B3 போனதுக்கப்புறம் ரூக் டபுள் பண்ணிடுறாரு. ஸோ அவர் எதுக்காக டபுள் பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீக்னஸை டார்கெட் பண்ணுறதுக்கு. அந்த வீக்னஸை டார்கெட் பண்ணாலும் தேவையான அளவுக்கு நமக்கு பாதுகாவலர் இருக்கிறாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரூக் E1 கூட அவர் ட்ரை பண்ணுறாரு. முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி. குயின் டு E8 அதுக்கப்புறம் பான் டு H3 நைட் டு H7. இவ்வளோ மூவ்ஸ் வந்து அவர் லைக் இப்போ குயினை மூவ் பண்ணுறாரு அப்படின்னா அது தேவையில்லாத மூவ் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா அவர் பிஷப் F8 விளையாடிட்டு ரூக்கை வந்து அன்லீஷ் பண்ண பார்க்குறாரு. ஏன்னா பிஷப்க்கு ரீட்ரீட் ஸ்கொயர் எதுவுமே கிடையாது. அதனால தான் வந்து இந்த வெயிட்டிங் மூவ்ஸ் மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. ஷஃப்லிங் மூவ்ஸ். நைட் H7 நைட் C3 அண்ட் தென் நைட் டு G5. இந்த பொசிஷனில் ப்ரக் வந்து நைட் டு C3 விளையாடுற போது நம்ம இமீடியட்டாகவே பிஷப்பை வந்து F8க்கு ரீட்ரீட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பிரச்சனை என்ன அப்படின்னா நைட் டு D5 வரும். இதுதான் வந்து ப்ரக் நைட்டு C3க்கு கொண்டு வந்ததுக்கான ஐடியா. பட் இங்கே அவர் வந்து நைட் டு G5 விளையாடுறாரு அதுக்கு. ஸோ நைட் இன்ட்டு G5 இமீடியட்டாக ஒரு இன்டர்மீடியட் மூவ் விளையாடுறாரு ஆர் த இன்டர்மெஸோ. ஸோ நைட் டு D4 அட்டாக்கிங் த குயின் மூவ் ஆனதுக்கப்புறம் அப்போ வந்து நைட்டை வெட்டுறாரு. நைட்டை வெட்டி முடிச்சதுக்கப்புறம் நைட்டை சென்டரில் வைக்கிறாரு ப்ரக் நைட் டு D5. நைட் டு D5 போனதுக்கப்புறம் அவர் நைட் டு E6 போகிறாரு. இந்த பொசிஷனில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம C6 விளையாடலாமா விளையாட முடியாதா அப்படிங்கிறது தான். தாராளமாக விளையாடலாம். நைட் டு B6 வந்துடும். அதில் பிரச்சனை என்னென்னா ரூக் E7. ஸோ ரூக் E7க்கு அப்புறம் நம்ம பிஷப் டெக்ஸ் D4 அண்ட் தென் E டெக்ஸ் D4 நீங்கள் விளையாடுவீங்க அண்ட் தென் நைட் டு C4. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இந்த பான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் பானாக மாறி இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட்டு நல்லா இதுனா க்ளோஸ்டு பொசிஷன் தான் நைட் நல்லா ப்ளே பண்ணும். முக்கியமான விஷயம் என்ன நமக்கு இனிமேல் வீக் பான் கிடையாது. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு ஃபேவரபுளான பொசிஷன். ரெண்டாவது பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் பானும் இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால தான் இந்த C6 மூவ் இமீடியட்டாக ஆட முடியாது. அதனால தான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு நைட் E6 போகிறாரு. நைட் E6 போயிட்டு அதுக்கப்புறம் குயின் G4 கார்டிங் த பான் அண்ட் அட்டாக்கிங் த பான். ஸோ பிஷப் F8 ஃபைனலி வந்து அந்த ரூக்கோட ஐஸை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. நவ் கம்ஸ் மூவ் H4. இந்த இடத்துல ரொம்ப கன்னிங்கான ஒரு ஐடியா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபைல் மட்டும் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குயின் G4 வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறத நம்ம எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ப்ரக் இங்கே அழகாக வந்து இங்கே விளக்குறாரு. ரூக் H1 வச்சு நம்ம அப்படியே குயின் H5 அண்ட் தென் செக்மேட்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய ஐடியா. ஸோ இங்கே இந்த பொசிஷனில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிஷப் ரீட்ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இங்கே இந்த பானை இலவசமான பான் தானே வெட்டலாமா அப்படிங்கிறீங்கன்னா தாராளமாக வெட்டலாம். பட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகும் லைனு. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் C6 கிக்கிங் த நைட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது E3 தான் போயாகணும். E3 போனதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் D3. ஸோ தேவையில்லாமல் வந்து நம்மளே வந்து அவர் நம்ம கேம்ப்குள்ளே வந்து இன்வைட் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ அந்த காரணத்தினால தான் அவர் என்ன பண்ணுறாரு ஃபஸ்ட்டு H4 C6 கிக்கிங் த நைட் டு B6. ஸோ இந்த பொசிஷனில் ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவ் வந்து ஆக்சுவலாக ஒயிட் ட்ரை பண்ணலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து துல்லியமாக டிஃபெண்ட் பண்ணலை அப்படின்னா தோற்றுருவாங்க. ஓகேங்களா, மேட்டிங் பேட்டர்ன் அது. ஸோ அதை வந்து நம்ம குயிக்காக பார்த்துடலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு என்ன கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா இந்த நைட்டு மேலே இருக்கக்கூடிய த்ரெட்டை இக்னோர் பண்ணிட்டு சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம் H/G5 கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் அவங்க க்ரீடியாக வந்து வெட்டும்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரூக் H1 விளையாடலாம். ரூக் H1க்கு அப்புறம் உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிருக்கும். குயின் H5 குயின் H4 வச்சு நம்ம செக்மேட் பண்ண போகிறோம். இதை தடுக்கிறதுக்கான முயற்சியில் அவங்க ஈடுபடணும். எக்ஸாம்பிளுக்கு அவங்க பீஸை கொடுத்தே ஆகணும். திரும்ப பீஸை கொடுத்துட்டு நம்ம வந்து பொசிஷனை ஹோல்ட் பண்ணலாம். G6 அண்ட் தென் பிஷப் G7 அப்படி வந்து ஹோல்ட் பண்ண முடியும் நம்மளால் பொசிஷனை. பட் வந்து பார்த்திங்கன்னா அவர் சப்போஸ் ரொம்ப க்ரீடியாக விளையாடுறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். 2 மூவ் கன்சிடர் பண்ணுவோம். மேபி நாங்கள் பானை வந்து வெட்டுறதா வச்சுக்கோங்க. தென் குயின் H5 வின்ஸ் த கேம். குயின் H5 கேம் ஓவர். அப்போ நீங்கள் வந்து F6 தான் விளையாடணும். கிங்குக்கு எஸ்கேப் ஸ்கோர் கிரியேட் பண்ணேன். பட் நம்ம G6 விளையாடலாம். நம்ம வந்து இந்த ஃபிஷிங் போல் ட்ராப்பில் விளையாடுற மாதிரி. அண்ட் தென் there is no stopping mate. ஸோ யூ ஹேவ் டு கிவ் அப் த குயின் அண்ட் லூஸ் த கேம். ஸோ அதனால் இந்த சாக்ரிஃபைஸ் வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணியிருப்பாரு. பட் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ ப்ரக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 நிமிஷம், விதித்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 நிமிஷம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து பார்க்கும்போது அவங்களும் வந்து பார்த்துருப்பாங்க. அதுதான் விஷயம். பட் இது வந்து கன்சிடர் பண்ணல போல இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு ரிஸ்க் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டு B6 விளையாடுறாரு. நைட் டு B6 போனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அந்த பானை வந்து வெட்டிடுறாரு. ஸோ வெட்டினதுக்கப்புறம் இவர் H/G5 விளையாடி H5ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுறாரு. பிஷப் டு E7 போயிட்டு கிங்குக்கு வந்து எஸ்கேப் ஸ்கொயர் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதே நேரத்தில் G5 பானுக்கும் ப்ரெஷர் பண்ணுறாரு. ஸோ G6 போட்டு சும்மாலாம் அந்த பானை கொடுக்க மாட்டேன், ஸ்ட்ரக்சரை வந்து நான் ரூயின் பண்ணிட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லி அவர் ஸ்ட்ரக்சரை ரூயின் பண்ணுறாரு. ரூயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் G/F7 செக்கு, குயின் F7, அதுக்கப்புறம் ரூக் CD1, ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் ஐடியா.
ஸோ பிஷப் இடையில போட்டு ஏன்னா இந்த பான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக அட்டாக்ல இருக்கும். ஸோ எப்படி பாதுகாப்பு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் பிஷப் C3. ஸோ ரூக் இன்ட்டு D3, ரூக் இன்ட்டு D3, அதுக்கப்புறம் நைட் C4 அண்ட் தென் குயின் F6, பிஷப் இன்ட்டு C3, ரூக் இன்ட்டு C3, அதுக்கப்புறம் நைட் E3, நைட் F5 போகிறதுக்கான முயற்சி. ஸோ ரூக் இன்ட்டு A3, இப்போதைக்கு டெம்பரரியாக ஒரு பான் அப்பில் இருக்கிறாரு, அதை ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிடும். ரூக் டு D2, அதுக்கப்புறம் நைட் டு D4, அதுக்கப்புறம் நைட் டு F5. இந்த நைட் F5 விளையாடணும்னா இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா இமீடியட்டாக வெட்டவும் முடியாது போல இருக்குது. ஸோ வெட்டினாக்கா இன்ட்டு F5, அதுக்கப்புறம் லைக் நீங்கள் ஏதோ ஒரு மூவ் பண்ணுவீங்க, பேக் ரேங்கில் இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா அவர் A5 விளையாடுறாரு ஃபஸ்ட்டு. இந்த A5க்கு அப்புறம் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா நைட் D4 விளையாடுறாரு. இன்ட்டு D4 விளையாடினதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா பானை வந்து E5 புஷ் பண்ணி குயின் அட்டாக் பண்ணுறாரு. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த D பானுக்கு டபுள் அட்டாக் கொடுக்குறாரு. ஸோ குயின் இன்ட்டு E5 விளையாடனே அவர் ரூக்கால் அந்த பானை வெட்டிடுறாரு. அதே சமயத்தில் அந்த B பானுக்கு வந்து பாதுகாப்பு. இப்போதைக்கு டெம்பரரியாக வந்து பார்த்திங்கன்னா விதித் வந்து ஒரு பான் வந்து அப்பில் இருக்கிறாரு. கடைசியாக ஒரு 20 மூவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்கலான ஒரு நிலையிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேமோட கிரிட்டிக்கல் மூமெண்ட் வந்தாச்சு ஆல்ரெடி. இந்த கிரிட்டிக்கல் மூமெண்ட்டை நம்ம வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரிமைண்டர் என்ன அப்படின்னா வாரம் நம்ம கிளப்பில் நடக்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட்டை பற்றின ஒரு ரிமைண்டர். ஸோ நம்ம கிளப்பில் யூஸ்வலாக வந்து ஒவ்வொரு சண்டேவும் நம்ம வந்து டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் டு ஆல் ஏஜ் கேட்டகரி. ஸோ என்ட்ரி ஃபீஸ் ₹200. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செஸ் செட், செஸ் புக். அட் த எண்ட் ஆஃப் த மந்த் உங்களுக்கு ட்ராஃபி கிடைக்கும், டாப் பிளேயர் யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ரிமைண்டர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்லைன் பேட்ச் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் புதுசாக. ஸோ பிகினருக்கு, அதாவது சின்ன பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிகினருக்கு தான் வந்து ஒன்றுமே தெரியாது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் இருக்குது. ப்ளஸ் ஓப்பன் செஸ் கிளப்ன்றது யாரோனா வந்து விளையாடிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், புக்கு படிச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டு ஆல் ஏஜ் குரூப். ஸோ அதுவும் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த கேமை கன்டினியூ பண்ணுவோம். ஏன் இது கிரிட்டிக்கல் மொமெண்ட் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல 2 மூவ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கேமை வந்து ஸ்டே பண்ண முடியும். மற்ற எல்லா மூவும் லூசிங் மூவ். அந்த ஒரு லூசிங் மூவ் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா விதித் வந்து பண்ணிடுறாரு. சிம்பிளான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா கிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து வீக்காக இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல ரூக் B3 அல்லது ரூக் A2 இது மட்டும்தான் வந்து இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமமாக வந்து கேமை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய மூவ் இது 2 மட்டும்தான், எஸ்பெஷலி ரூக் B3. ஆனால் கேமில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏற்கனவே ஒரு பான் இருக்குது, நம்ம இன்னொரு பானையும் வெட்டுவோம்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, வெட்டிடுறாரு. நவ் வாட் இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங். ஸோ எப்படி வின் அப்படின்னு சொல்லி பார்த்தா பேக் ரேங்க்குள்ளே போனால் நம்ம குயினை மட்டும் வச்சு செக்மேட் பண்ண முடியாது. ஸோ வி நீட் ஒன் மோர் பீஸ். நீங்கள் ரூக் டு D8 செக் கொடுத்தீங்கன்னா கிங் H7 வந்து கிங் G6 அப்படி எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ப்ரக் வந்து இந்த வின்னிங் சீக்வன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ ரூக் E4 இஸ் த ஒன்லி வின்னிங் மூவ் ஃபார் ஒயிட். குயின் டு D5 இப்போ பின் பண்ணிடுறாரு. என்னடா அது பின் பண்ண பார்த்தா டக்குன்னு கிங் H2 விளையாடிறாரு. ஸோ கிங் H2 அன்பின் பண்ணியாச்சு, பேக் ரேங்க் வீக் இருக்குது, குயின் G6. ஸோ இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரூக் A2 வந்து ட்ரை பண்ணுறாரு. இப்போது கவுண்டர் அட்டாக் ட்ரை பண்ணுறாரு. ரூக் F2 செக் அண்ட் தென் அந்த மாதிரி மேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொசிஷனில் ஓகே இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏதாவது பேக் ரேங்க் போய் கார்ட் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் பண்ண முடியாது. அது நம்ம பார்ப்போம். ரூக் A2 குயின் C8 செக். ஸோ இந்த பொசிஷனில் நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணலாம். பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 8 மூல செக்மேட் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒயிட் டு ப்ளே அண்ட் மேட் இன் அது வந்து டிபெண்ட்ஸ். நம்ம வந்து பிளாக் வந்து எப்படி விளையாடுறாரோ அதை பொறுத்து நம்ம வந்து ஒரு 7லேருந்து 8 மூவ் இல்லை 10 மூவ்க்குள்ளே செக்மேட் பண்ணிடலாம். இங்கே ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா 8வது மூல செக்மேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா விதித் ஆக்சுவலாக ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ எப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். குயின் C8 செக்கு, கிங் H7, அதுக்கப்புறம் ரூக் H4 செக்கு, கிங் G6, ரூக் குயின் E8 செக்கு, கிங் டு G5. நிறைய எஸ்கேப் ஸ்கோர்ஸ் எதுவுமே கிடையாது, அதனால் வந்து உள்ள தைரியமாக வராரு. ஸோ குயின் E7 செக் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கிங் வந்து F5 போயிடுது. ரூக் டு F4 செக்கு, கிங் டு G6, அதுக்கப்புறம் ரூக் டு G4 செக்கு. இந்த இடத்துல தான் 52வது மூல விதித் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கிங் H6, குயின் டேக்ஸ் G7 செக், கிங் H5 அண்ட் தென் ரூக் H4 அல்லது குயின் டு G6 ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா செக்மேட். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கேமில் ஒரே ஒரு பானுக்கு ஆசைப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமே வந்து இழக்கிறாரு. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கிங் பொசிஷன் ரொம்ப வீக்காக இருந்தது தான். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ப்ரக் வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியே ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரங்க சாணக்கியன்.